இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே நீ சொல்வது. அப்போ நம்ம எந்த காலத்தில் இதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து முன்னக்கூட்டியே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அது ஒன்று ஒன்றா அவர் சொல்லிட்டு வர இருந்தீங்க தான் ஏகவா தான் என் பலன் என் கீதம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடையே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. இன்னைக்குள்ள நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய உறவுகள் பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நம்ம வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறோம்ல. ஆண்டவர் தேட மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு பாரத்தோடு இருக்கோம்ல. அதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தண்ணி எடுத்துக்குவீங்க அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. இப்போ ரட்சிப்பு என்ற ஊற்று, ரட்சிப்புனால என்ன அர்த்தம்? விடுதலைன்னு அர்த்தம். எதிலிருந்து விடுதலை? எல்லாவற்றிலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, சஞ்சலத்திலிருந்து விடுதலை. எதிலெல்லாம் நம்ம விடுதலை வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விடுதலை கொடுக்க ரட்சகர் ரெடியாக இருக்கிறார். ரட்சகராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி ரட்சகராக அவர் பிறந்திருக்கிறாரு. நாமும் அந்த ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து அவர் வந்து ஒரு ஜீவ நீரூற்று நீதானே, ஜீவ நீரூற்று நீதானே, உந்தன் மேல் தாகம் கொண்டேன் அப்படின்னு நம்ம படிக்கணும்ல. அப்போ ரட்சிப்பின் ஊற்று அவரிடத்துல தான் இருக்கு. ஊற்று மாதிரி அவர் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சுரந்து கொண்டே அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார். அதை ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவரிடத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் வருது அப்படின்னு. ஊற்று மாதிரி ஒரு திறக்கப்பட்டதான் ஊற்று சிலுவையிலே நம்ம படிக்கிறோம்ல. அது சிலுவையிலிருந்து அவருடைய ரத்த வெள்ளத்தில் தான் அந்த ஊற்று இருக்கு. மார்பில் ஈட்டி வச்சு குத்துறாங்க, அங்கே ஒரு ரத்த ஊற்று பாய்ந்து ஓடுது. கைகள்லையும் கால்கள்லையும் ஆணி அறைதாங்க, அங்கே வந்து ரத்தம் ஊற்றி பாய்கிறது. அதுலேருந்து நமக்கு ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடையே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோட அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது அதை பார்க்கல வேற எந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஈடு இணை கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் போய் இறங்கிட்டு வந்தார். ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரெடி 2 பேரும். அப்போ அங்கே வந்தவங்களாம் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளவு சாதனை சாதிச்சிட்டீங்க, நிலவில் போய் இறங்கிட்டு வந்துட்டீங்களே, அது உங்களுடைய சாதனையில் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இதை விட சாதனை என்னுடைய ஆத்மாவை ரட்சித்தாரே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது தான் பெரிய சாதனை இதை விட அப்படிம்பாரு. அப்போ இந்த உலகத்தில் எதை ஈடு இணை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஒரு பக்கத்தில் உலக மேன்மைகள், பட்டம், பதவி, பணம் எல்லாவற்றையும் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் நம்முடைய ஆத்மா இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வைக்கும்போது ஒன்று சமமாக வரவே முடியாது, ஈடு வரவே செய்யாது. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதான் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அந்த ஜீவ தண்ணீரை நாம் குடிக்கும்போது ஜீவனை பெறுகிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறோம். அவருடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அந்த ரத்தம் ஆறாக பாய்ந்து வருகிறதே, நாம் அதை விசுவாசிக்கும் போது நாம் வந்து ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அவ்வளோ பெரிய தேவனாக நம்மோடு அவர் இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடையே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். யாருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி இருக்குது? ரட்சிக்கப்படும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மெய்யான மகிழ்ச்சியை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அதான் நமக்கு முக்கியம். நாம் எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனை அறிவை கண்டடைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு இருக்காரு. நாம் அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளக்கூடிய அளவில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உறவினர்களும் நம்முடைய சபையினரும் இருக்கிறாங்களா, இல்லை ஏதோ கடமைக்காக இயேசு கிறிஸ்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாகவே நாம் அவரை நம்முடைய ஆத்மாவுக்காக பரிகாரியாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து சந்தோஷமாக நம்ம மகிழ்ச்சியோடு என்ன செய்ய முடியும்? தண்ணீர் எடுக்க முடியும்.
அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே ஒருவருக்கு இந்த நாளில் தந்தருள்வாராக. ஆமேன். ஆமேன் அப்பா. ஆமேன். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து நாங்கள் தண்ணீரை சந்தோஷமாய் உண்டு கொள்ள வேண்டும். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே.